அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு உண்டானதை மட்டும்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக வீடியோ பதிவு கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக் படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் 2A அப்படிங்கிறப்ப ஒரு 90% தான் ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. ஒரு 10% அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு படிக்கும்போதே நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது வெளியே அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்தாலும் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஸ்கூல் புக்கில் படிக்கிறதே கரெக்டாக நல்லா டீப்பாக புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் ஹிஸ்ட்ரிக்கு படித்தாலே போதும், நீங்கள் கேட்கப்படுற அனைத்து கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த டாப்பிக்கு வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க போல், ஸோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஸோ சிந்துவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு போர்ஷன். சிலபஸ் எடுத்திங்கனாலே சிந்துவெளி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த சிந்துவெளி அப்படிங்கிற இந்த டாபிக் நமக்கு 6th ஃபஸ்ட்டு டேர்மில் கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது 6th செகண்ட் டேர்மில் கவர் ஆகுது. 6th ஃபஸ்ட்டு டேர்மில் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு லெசனே நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 6th செகண்ட் டேர்மில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடுன்னு ஒரு போர்ஷன் போகுது. அதில் கொஞ்சமாக சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட் பண்டைய நாகரிகங்களில் மெசபட்டோமியா, எகிப்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிந்துவெளியவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஞ்சம் போர்ஷனையும் படிச்சுக்கணும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் வந்தாலும் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரைக்கும் அப்படிங்கிற போர்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு ஆஃப் போர்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சுக்கணும். 11th எத்திக்ஸில் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு பாடம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறத படித்தாலே சிந்துவெளி ஃபுல்லாக கவர் ஆகிடும். அடுத்தது குப்தர்கள் டாபிக். ஸோ குப்தர்கள் டாபிக் பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்மில் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டில் மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும் அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே குப்தர்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் தனியாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 படித்தாலே போதுமானது தான். டெல்லி சுல்தான்கள். ஸோ 7th ஃபஸ்ட்டு டேர்மில் டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 9th ஸ்டாண்டர்டில் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன போர்ஷன் டெல்லி சுல்தான்கள் பற்றி சின்னதாக ஒரு போர்ஷன் ஒரு ஆஃப் பேஜிக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த 2 லெசன் படித்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது முகலாயர்கள். முகலாயர்கள் 7th செகண்ட் டேர்மில் முகலாய பேரரசுன்னு ஒரு பாடம் இருக்குது. அதே மாதிரி 9th அந்த இடைக்கால இந்தியாவில் இருக்குல்ல, அதுலேயும் சின்னதாக ஒரு ஆஃப் பேஜிக்கு முகலாய பேரரசை பற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். 11th ஸ்டாண்டர்டில் முகலாய பேரரசு. இந்த 2 பாடத்துலேயே 100% முகலாய பேரரசை பற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை படித்தாலே போதும். அடுத்தது விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம். 7th செகண்ட் டேர்மில் பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட்லேயும் விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளை பற்றி கொடுத்துருக்காங்க 11th ஸ்டாண்டர்ட்லேயும். ஓகேவா? மராத்தியர்களை பற்றி படிக்கும்போதும் கொடுத்துருப்பாங்க, படிச்சிங்கன்னா. ஸோ போர்ஷனில் இல்லையே தவிர நீங்கள் மராத்தியர்களை பற்றி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சிலபஸில் இல்லை நான் படிக்கலலாம் சொல்லக்கூடாது, மராத்தியர்களை பற்றியும் படிச்சுக்கோங்க. தென்னிந்திய வரலாறு. இப்போ தென்னிந்திய அரசுகள் 6th தேர்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க. 6th ஃபஸ்ட்டு டேர்மில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்களா, அதையும் படிச்சுக்கணும். 7th ஃபஸ்ட்டு டேர்மில் தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிற லெசன் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்டில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற லெசன் இருக்குது, அதை படிச்சுக்கணும். 9th ஸ்டாண்டர்டில் இடைக்கால இந்தியாவின் அரசும் சமூகமும் அந்த பாடம் படிச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற லெசனு. 11th ஸ்டாண்டர்டில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள்ங்கிற லெசன் தான். இதுதான் தென்னிந்தியாவை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த லெசன் பாருங்கள். அடுத்த போர்ஷன் இந்திய சமூக பண்பாட்டில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஐஎன்எம் பார்த்தாலும் இதுதான் கவர் ஆகும். ஓகேவா? அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்.
11th ஸ்டாண்டர்டில் பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம், 11th ஸ்டாண்டர்டில் நவீனத்தை நோக்கி, 12th எத்திக்ஸில் பக்தி இயக்கம், 12th எத்திக்ஸில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா, இந்த லெசன்ஸ்லாம் இந்த போர்ஷன் கவர் ஆகுது. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக் இது. இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு போர்ஷன். இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்ம் பாலிட்டியில் பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசன், 6th ஃபஸ்ட்டு டேர்ம் பாலிட்டியில் சமத்துவம் பெறுதல், 7th ஃபஸ்ட்டு டேர்ம் பாலிட்டியில் சமத்துவம், 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற லெசன், 12th எத்திக்ஸில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், 12th எத்திக்ஸில் வேற்றுமையில் ஒற்றுமை, 12th எத்திக்ஸில் வேதகால பண்பாடு, 12th எத்திக்ஸில் இந்திய பண்பாடும் சமயங்களும், 12th எத்திக்ஸில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற லெசன். ஸோ இதுதான். அடுத்தது இன்னொன்று இருக்குது, 12th எத்திக்ஸில் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்த மதம், சமண மதம், மராத்தியர்களை பற்றி கொடுத்துருக்க மாட்டோம், ஐரோப்பியர்களை பற்றி கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்லேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ மெயின்ஸுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மராத்தியர்கள் நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா, நாங்கள் வந்து அதை கொடுக்க மறந்துட்டேன். ஸோ மராத்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 7th செகண்ட் டேர்மில் மராத்தியர்கள் இருக்குது. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 14வது லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 11th அந்த விஜயநகரத்துக்கு அப்புறம் மராத்தியர்கள் தான் வரும். மராத்தியர்களுக்கு அப்புறம் தான் ஐரோப்பிய வரும். அப்படின்னா 14வது லெசன் தான் மராத்தியர்கள். ஓகேங்களா, ஸோ அதனால் அதையும் படிச்சுக்கோங்க மக்களே. ஸோ அந்த புத்த மதம், சமண மதம் இதையும் படிச்சுக்கணும், அதுவும் முக்கியம்தான். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.